வர்ஷினி எப்படி இருக்கு? சூப்பர் தமிழ். அம்மா கூட இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்தது கிடையாது. தமிழ், இந்த கல்யாணத்துல பொண்ணு வீட்டு சீதனமா பலகாரம் எல்லாம் ஒரு ட்ரம்ல வைப்பாங்கல்ல. என் ஃப்ரெண்டு சொல்லிருக்கா. நம்ம ஏய், என்ன சிரிக்கிற? ஆனாலும் ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாது வர்ஷினி. நீ ப்ராப்பரா ரெடி ஆயிட்டு இருக்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கல. ஆமா, கல்யாண பொண்ணுன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்க தானே செய்யணும். எனக்கு நகை நட்டு போடுங்க, சீர் செய்யுங்க, பணம் கொடுங்க, அத பத்தி எல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன் கையால இந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு 4 ட்ரம், ஒரு 10 நாள்ல முடிகிற மாதிரி ஒரு 2 ட்ரம் எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறியா? போதுமா மேடம்? என்னடி கல்யாணம் ஆகி ஒரு 4-5 மாசத்துல 200 கிலோ வெயிட் போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இவ்ளோ ஸ்நாக்ஸ் நீ சாப்பிட்டீனா உடம்பு என்னத்துக்கு ஆவறது? இல்ல அங்க போய் கடை ஏதாவது வைக்க போறியா? இல்லம்மா, என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் கிரேவிங் ரொம்ப ஜாஸ்தின்னு. தமிழ் எல்லாமே ஆர்கானிக்கா தானே பண்றா. அப்படி இருக்கும்போது அத சாப்பிடுறதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. அம்மா, நான் நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டேம்மா. என் மாமியாருக்கு கொடுப்பேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன், ஏன் பிரபுக்கு கூட கொடுத்துட்டு நானும் வச்சு வச்சு சாப்பிடுவேன். வர்ஷினி இங்க பாரு, உனக்கு எப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு கொடுக்கறேன். ஆனா அதுக்காக நீ ட்ரம்ல எல்லாம் கேக்குற பாரு, இதெல்லாம் ஓவர் வர்ஷினி. அத்தை, நீங்க சூப்பர் மார்க்கெட் போகணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, புது கர்டன், பெட்ஷீட், டோர் மேட்ஸ் எல்லாம் வாங்கணும். ஆனா நான் அன்னைக்கு கூட இன்விடேஷன் பாக்குறதுக்கு போறேன். என் புள்ளைக்கு கட்ட வேண்டிய பொண்ணு வேற ஒருத்தனுக்கு கட்டுறதும் இல்லாம என்னையவே இன்விடேஷன் அடிக்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றல மீனா. பாக்குறேன் எப்படித்தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டா நீ இப்ப யார் கூட போவ? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்தை, நான் ஜனமாவை கூட்டிட்டு போய்க்கிறேன். என்ன பேசுற நீ? இன்னும் உனக்கு இந்த வீட்ல இருக்கிற நடைமுறை எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அத்தை? அத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் வரமாட்டாங்க. அதெல்லாம் ஜனமா நான் கூப்பிட்டா வருவாங்க. மாமாவும் சிபியும் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. ஜனமா வீட்ல தானே இருக்காங்க, நான் கூட்டிட்டு போறேன். இப்ப எப்படி கூப்பிட்டா வராங்கன்னு பாருங்க.